நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/3/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி, மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று முழுவதும் சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:16 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:16 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வதுதான் நன்மை கொடுப்பதாக இருக்கும். நீங்களாகவே எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம். கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர பாருங்கள். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் உங்களுக்கு உற்பத்தி திறன் அதிகரிக்க கூட்டும். சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கூட்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கூடுங்க. உதவி கேட்டு கண்டிப்பாக சிலர் வரக்கூடும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடும். செல்வம் சேருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான எடுக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். முக்கிய முடிவில் இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். தீர ஆலோசித்த பின் எடுத்த முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள், சக ஊழியர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்ப பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். எதிலும் நீங்க தைரியமாக ஈடுபடுவது நல்லது. தேவையான இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. பெண்கள் கூடுமானவரை அவசரப்பட வேண்டாம். பெண்களுக்கு நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. துரிதமாக எதிலும் செயல்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்களுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி பெற முடியுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் என்று விரைவாக செயல்படக்கூடும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கூடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடும். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். பரணி என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. முடியாத காரியங்கள் என்று எதுவும் இல்லை. முடிஞ்சளவு யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கிருத்திகை நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். தேவையான இடங்களை நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வருமானத்தை இன்று அதிகப்படுத்துவதில் முயற்சி காண்பீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் இருக்க கொடுங்க. மற்றவருடன் விவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்மையாக கவனியுங்கள். வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் நேரம் தான் செலவிடக் கொடுங்க. பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் கொஞ்சம் கடினமான சூழலும் இருக்கத்தான் செய்கின்றது. பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துங்கள். மற்றவருடன் வீண் விவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லும். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க.
கோபத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. முடிஞ்ச அளவு எதையும் சிந்தித்து செயல்படுங்கள், அது போதும். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதலுக்காக நீங்க பதட்டப்பட வேண்டாம். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் அதிரடியான சில திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மாணவருக்கு என்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வருங்க. கல்வியில் இருந்த தடை கண்டிப்பாக விலகி செல்லும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எதையும் யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. ரோகிணி. என்ற பயணங்கள் செல்லக்கூடிய சூழ் இருக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுக்கக்கூடிய சூழ் இருக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடுதலாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். கூடுதல் பணபரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிக்க முடியும். முயற்சிகள் தாமதமாவதால் மனசுக்குள் சஞ்சலம் ஏற்படக்கூடும். இன்று மிதுனம் ராசினியர்கள் தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தடைபடும் காரியங்களை கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். உடல் கொஞ்சம் ஆரோக்கியப்படக்கூடுங்க. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடும். பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளும் சிக்காமல் என்று திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு மட்டும் எதையும் செய்யுங்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். வாதாடி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று இறை வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று காதல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும், போக போக சரியாகும். காதல்ல கொஞ்சம் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் நடக்கும் காரியங்களை இன்று யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். கொஞ்சம் மன பதட்டமாக காணப்படுவீர்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் காலையில் எழுந்திருச்சு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் வரக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். திருவாதிரை. முயற்சிகள் இன்று கொஞ்சம் கால தாமதமாக இருக்க கொடுங்க. தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லப்படும் திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முன்பின் யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். புனர்பூசம். நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது காரியங்களை வச்சு இருக்குங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும்.
முன்கோபத்தை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பிடிவாதம் சுத்தமாக வேண்டாம். மற்றவருடன் பார்த்து பேசுங்கள். வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பகை ஏற்படாமலும் நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். கடகம் ராசினியர்கள், இன்று நடைபெறும் காரியங்களை கண்டு கவலைப்பட வேண்டாம். பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. பிறர் குறை கூற வண்ணம் நடந்து கொள்வது மிக சிறப்பு. தங்கள் மதிப்பையும் மரியாதையும் காத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று எதிலும் உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடும். தேவையான உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது சிறப்புங்க. காரிய தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். புத்தி சாதுரியத்துடன் கையாண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். லாபமாக இருக்கக்கூடும். நல்ல காலம் கண்டிப்பாக அமையுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. யாரையும் இன்று குறைகள் சொல்ல வேண்டாம். என்று பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று வினோத விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. என்று பெண்களுக்கு குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். காதில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதல் நீங்க இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்திருந்து கல்வியில ஜெயிக்க முடியுங்க. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய காரியங்களை தள்ளி போடுவது மிக சிறப்பு. ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். என்ற ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்குங்க. என்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். நெடுநாளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைபடும் காரியங்களை கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தொழிலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடும். மனசுக்குள் என்று உற்சாகம் ஏற்படக்கூடும். என்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பல விதங்களில் நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்க கொடுங்க. மற்றவர்களுக்காக இன்று நீங்க வாதாடி வெற்றி பெறுவீர்கள். சிம்மம் ராசினியர்கள், இன்று மனதளவில் மகிழ்ச்சி கூடும். தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். புது புது யோசனைகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. சுற்றுலா கொண்டாட்டங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எல்லா வளமும் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சிக்காக வருகின்ற வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம். உல்லாச பயணங்களால் உள்ள மகிழும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். தனக்கென தனி மதிப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். சிம்ம ராசினியர்கள், பண வரவை நீங்க சிக்கனப்படுத்த வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பேச்சையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். சில தடைகளுக்கு பின்னர் தான் காரியங்களை வெற்றி இருக்கும். பொறுமையாக எதிலும் செயல்படுங்கள். வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. போக போக எல்லாம் சரியாகும். காதலை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். தடைகள் உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். கல்விக்கான முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. வீட்டை சரிப்படுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் இந்த விலகி செல்லக்கூடும். எல்லா வளமும் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தடைபடும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று உங்களுக்கு எதிலும் சாமர்த்தியம் வெளிப்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. பூரம். எதிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடும். தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீர்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகுங்க. என்று முடிந்தளவு யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பாதாரி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக சிறப்புங்க. கன்னி ராசினியர்கள் இந்த முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட வேண்டும். பார்த்து கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். முறையற்ற வழிகளில் சென்றால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வாய் துடுக்காக பேசிவிட வேண்டாம். உறவுகளுக்குள் சின்னதாக பகை ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரியிடம் பணிவாக நடந்தால் ஆதாயம் ஏற்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்க கூடுங்க. எதிர்த்து பேசாமல் அமைதியாக செயல்படுவது நல்லது. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் கடினமான சூழல் இருக்கத்தான் செய்யும். மனம் தளராமல் செயல்படுவது மிக நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வீண் கனவுகள் அவ்வப்போது தோன்றும். திடீர் கோபம் தோன்றுங்க. கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் பேசி பழக வேண்டும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடக்கூடுங்க. என்று உங்களுக்கு தன்னம்பிக்கை தொழில்விடும் நாளாக இருக்கக்கூடும். நட்பு கரம் கிட்டுவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துவது உங்க கையில் இருக்கின்றது. முக்கியமாக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் இருப்பீர்கள். பெண்களுக்கு என்று மனசுக்குள் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கூடுங்க. கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடும். என்ற காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கடுமையாக உழையுங்கள். சாத்விகமான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். தேர்வு முடியும் வரை பொறுமையாக செயல்படுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று பணிகளை எல்லாம் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடுங்க. மதிப்பு மரியாதை கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம். என்று உங்க வாழ்க்கையில நிம்மதி கூடும் நாளாக இருக்க கூடுங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். சுமூகமாக இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சித்திரை. பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். என்று உங்களுக்கு
சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த இனிய நாளை நீங்க கொண்டாடி மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் என்ற முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் யோசித்து செய்ய பாருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. வியாபார முன்னேற்றத்திற்கான புதிய ஆலோசனைகள் வரக்கூடும். நல்லதொரு வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தேடி வந்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு பண வரவு கொடுங்க. புதிய நண்பர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். என்ற உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் இருப்பவுடன் கருத்து மோதல்கள் கொஞ்சம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் சரியாகும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். எல்லோரிடத்திலும் இன்று நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருடைய நலனுக்காகவும் பாடுபடுவீர்கள். என்று கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பாராட்டுகளும் இன்று கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் நன்கு இருக்கக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குங்க. போக போக சரியாகும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். பொறுப்புடன் எதிலும் ஈடுபட முடியும். மாணவர்கள் இன்று தேர்வுக்காக கொஞ்சம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு கொஞ்சம் படியுங்கள். கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற முடியும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. வியாபார முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக கொடுங்க. சுவாதி. குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு வாழ்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். விசாகம். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வீண் விவகாரங்கள் மட்டும் தேட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு அற்புதமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகள் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நடக்கும் விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகள் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். யாருடைய பிரச்சனைகளும் நீங்க மூக்கையை நுழைக்காமல் இருப்பது நல்லது. எதிலும் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நீங்கள் செய்யும் செயலை நீங்க கவனமாக செய்ய வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மற்றவர் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. அலைந்து தெரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பற்றின புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மாணவ கண்மணிகள் அரும்பாடுபட்டு கல்வியில ஜெயிக்க வேண்டியிருக்குங்க. படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமாக நண்பருடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த செயல்களை நீங்க கண்டிப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி விடுவீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகள் இருக்கும். அனைவரிடத்திலும் இன்று கட்டுப்பாடுடன் நடந்து கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் மூக்கை நுழைக்க வேண்டாம். எதிலும் கூடுதல் கவனமாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். அனுஷம். நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. தைரியமாக சில பணிகளை மேற்கொள்ளக்கூடும். புதிய பொருட்கள் இன்று வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மாற்று மதத்தினரின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். பெரிய செலவுகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்க மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை. எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கறையுடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. அழிந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். தயவு செய்து உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது மிக நல்லது. யாருடனும் இன்று நீங்க வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்கள் இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீண் விரைய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விஷயங்களை பொது இடத்தில் பேச வேண்டாம். புதிய பொருட்களில் சேர்க்கை ஏற்படக்கூடும். யோசித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. கடன் பிரச்சனைக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். மாற்று மதத்தினரின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. புதிய நண்பர்களால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடும். வாய்ப்புகள் கண்டிப்பாக வாயில் கதை வந்து தட்டும். கவனமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எதிர்பாராத தடைகள் கொஞ்சம் இருக்குங்க. தன்னம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. சிலருக்கு வாகன யோகமும் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு நடத்துவீர்கள். வாழ்க்கையில சுலபமாக ஜெயிக்க முடியும். பெண்கள் இன்று கூடுமானவரை அவசரப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக எதிலும் ஜெயிப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இன்று மாணவர்கள் தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விரைய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மாற்று மதத்தினரின் உதவிகள் கிடைக்கக்கூடும். தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்க கொடுங்க. செயல்கள வேகம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராடம் என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அதுவதை தட்டக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். குடும்ப விவகாரங்களை பற்றி வெளியில் சொல்ல வேண்டாம். போராடும் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். உத்திராடம் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். போட்டி என்று நீங்க வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கையும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மற்றொரு நலனின் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பொறுமையாக பேசுங்கள். பிடிவாதம் வேண்டாம். பிறர் விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். என்று நீங்க சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். முறையற்ற வழிகளை சென்றால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பண பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளுக்குள் சின்னதாக பகை ஏற்படக்கூடும். அதிகாரியிடம் பணிவாக நடந்தால் ஆதாயம் ஏற்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்க கொடுங்க. எதிர்த்து பேசாமல் அமைதியாக செல்வதே நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனம் தளராமல் செயல்படுங்கள், எதிலும் வெற்றி இருக்கும். வெற்றிக்காக இன்று நீங்க கடுமையாக உழைப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் கவனமாக பேசுவது எதிலும் நன்மையை கொடுக்கும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கிவிடக் கொடுங்க. செயல்களை உங்களுக்கு வேகம் கூடிவிடும். எல்லா வளமும் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. காதல் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். விட்டு கொடுங்கள். பிடிவாதம் வேண்டாம். காதல்ல போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. மாணவர்கள் அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவது நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று மனம் தளராமல் செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். ஆதாயம் வரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிகாரியிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். திருவோணம். எல்லா வளமும் பெருகுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. பொறுமையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அற்புதமான முறையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திறமையாக பணிகளை மேற்கொள்வீர்கள். முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. அவிட்டம். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். நினைத்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. எல்லா வளமும் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வாழ்க்கை வளத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். கடினமான சூழல் ஏற்பட்டதெல்லாம் இன்று மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். விரை செலவுகள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பல தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். அதிகாரிகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள். கூடுதலாக உதவியும் செய்து கொடுப்பார்கள். ஆரோக்கிய திடம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் இருக்கும். புதிய முயற்சிகளை ஈடுபட தோன்றுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஒரு பக்கம் வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். மனசுக்கு இதமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கடும் முயற்சிகளுக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். இன்று வீட்டில் மகிழ்ச்சியும் களை கட்டுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதில் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்துங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சீக்கிரமாக எழுந்திருச்சு கொஞ்சம் படியுங்கள். கண்டிப்பாக தேர்வுல வெற்றி பெற முடியும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். சொன்ன சொல்லையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் இருக்கும். காரிய வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம்.
இந்த உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பிடிவாத குணம் தயவு செய்து வேண்டாம். வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் இருக்குங்க. முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கும். இன்று நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். போராட்டாத்தி இன்று நிம்மதியான வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. சுமூகமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பல விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வழக்குகள்ல கூட வெற்றி ஏற்படக்கூடும். தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மேனம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுயமரியாதை கண்டிப்பாக கூடும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆழ்ந்த உறக்கம் இன்று ஏற்படக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கை கொடுங்க. ஏனைய மாற்றங்களை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். சார்ந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. ஓரளவு எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகும். நீங்கள் வீட்டில் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் அதிகரித்து திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புதிய சேமிப்புகளில் முதலீடுகள் செய்வீர்கள். அடுத்தவுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். வாக்குவாதங்களை வெற்றியை கிடைக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் முன்பு யோசித்து ஈடுபடுவது மிக சிறப்பு. அடுத்தவரை நம்பும் முன்பு கொஞ்சம் யோசித்து நம்புங்கள். எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். தேவையில்லாத நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தீ ஆயுதங்கள், நெருப்புகள் ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மிகவும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று ஓரளவு விருப்பங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் குழப்பத்தினை சரி கட்டி விடுவீர்கள். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். பெண்களுக்கு எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகும். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். இன்று பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் என்று தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சொக்க தங்கமாக என்று நீங்க காணப்படுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். இன்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. உத்திரட்டாத்தி தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்மையாக கவனியுங்கள். மனப்பதட்டம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. என்று துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறுங்க. துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் ஏதும் வராதுங்க. ரேவதி இன்று பணியிடை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சகஜமாக பேசி பழகக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. திருப்பங்களும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதளவில் இன்று தைரியம் ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன வருத்தம் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.